ஆன்மீக அருள் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் வாசுகி மனோகரனின் அன்பான வணக்கங்கள். கிழமைகளை பற்றி நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையை பற்றி பார்க்க போகிறோம். செவ்வாய்க்கு மங்களகாரகன் என்று ஒரு பெயர் இருக்கிறது. பூமிகாரகன் என்று அவனை நாம் அழைக்கின்றோம். இந்த செவ்வாய்க்கிழமை என்பது எல்லோரும் நினைப்பது போல அது ஒரு வேண்டாத நாள் அல்ல. மிகவும் மங்களகரமான ஒரு நாள் எது என்று கேட்டால் இந்த செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் தைரியசாலியாக இருப்பார்கள். எதை பார்த்தும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பயம் என்பது இருக்காது. தைரியசாலிகள் மட்டுமல்ல, மிகுந்த சாமர்த்தியசாலிகளாகவும் அவர்கள் இருப்பார்கள். காரணம், எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகளாக இருந்தாலும் தன்னுடைய சாதுரியத்தினால், தங்களுடைய சாமர்த்தியத்தினால் அதை மிக அழகாக என்ன செய்வார்கள், வடிவமைப்பார்கள், சரி செய்து விடுவார்கள். அதிலும் குறிப்பாக காவல்துறையில் பணிபுரியக்கூடிய உயர் அதிகாரிகள், அவர்களையெல்லாம் நீங்கள் கேட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். நிறைய பேர் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். காவல்துறையில் பணிபுரிய வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள், செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் ஆசைப்பட்டால் நிச்சயமாக அது கைகூடும். அதைப்போல மருத்துவத்துறையிலும் பல சாதனைகளை புரிபவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் அதே நேரம் இந்த செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டால், பயங்கரமான கோபக்காரர்கள். முன் கோபம் அளவுக்கு அதிகமாக வரும். மிகுந்த கோபக்காரர்கள். செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக நிதானமாக நிறுத்தி தான் என்ன செய்யணும், பேசணும். உடனே என்ன வந்துடும், கோபம் வந்துடும். இன்னொன்று, இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரகசியத்தை கண்டிப்பாக காப்பாற்றுவார்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்லி இதை யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வைங்க, அது ரொம்ப பெரிய ரகசியமாக இருந்தால் கடைசி வரைக்கும் அந்த வாக்கை அவர்கள் என்ன செய்வார்கள், காப்பாற்றுவார்கள். ஆனால் சும்மா சின்ன விஷயம், ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் புறம் பேசியிருந்தாங்க அப்படின்னு வைங்களேன், அந்த 2 பேர் இருக்கும்போதே அவர்கள் முன்னிலையிலே நீ இவர்களை பற்றி இப்படி பேசினதானே அப்படின்னு கேட்டுருவாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களிடம். மிகப்பெரிய ரகசியத்தை சொன்னால் கட்டிய மனைவியாக இருந்தால் கூட, பெற்ற தாயாக இருந்தால் கூட அந்த ரகசியத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் யாரோ ஒருத்தர் யாரையோ பற்றி புறம் பேசினாங்கன்னு வைங்க, அது ஒரு சின்ன விஷயத்துக்காக புறம் பேசியிருந்தாங்கன்னா சம்மந்தப்பட்ட 2 பேரையும் வச்சுக்கிட்டே கேட்டுருவாங்க, நீ இப்படி பேசினியா அவங்கள அப்படின்னு. அதனால் அவர்களிடம் ரொம்பவே என்ன செய்யணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்னொன்று, மிகுந்த அன்புடையவர்கள். யாருக்கும் உதவிக்கரம் நீட்டுவதற்கு அவர்கள் தயங்கவே மாட்டாங்க. தனக்கு இல்லாட்டா கூட மற்றவர்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள். அவர்களுடைய குணநலன்கள் அது. இன்னொன்று, இந்த செவ்வாய்க்கிழமை நாம் நினைக்கிற மாதிரி அது ஒரு மோசமான நாள் கிடையாது. இனிமேல் செவ்வாய்க்கிழமையை நீங்கள் தயவுசெய்து தவற விடாதீங்க. வருவாய் அதிகரிப்பதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை நமக்கு கை கொடுக்கும். இப்போ ஒரு பழமொழிக்கு நான் 2 விஷயங்கள் நான் சொல்கிறேன். காலாகாலமாக செவ்வாய்க்கிழமை போய் ஒரு காரியத்தை செய்யலான்னு யாராவது சொன்னால் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஆமாம் செவ்வாய்க்கிழமை போய் யாராவது இதை செய்வானா, செவ்வாயா வெறுவாயா அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வாய் வெறுவாய் என்று ஒரு சொல் இருக்கிறது, இன்றைக்கு வரைக்கும் அது இருக்கிறது. அதுக்கான உண்மையான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வெறுவாய் என்று ஏன் சொன்னார்கள் என்றால், அது வெறுவாய் என்று மட்டும் அதற்கு பொருள் அல்ல, செவ்வாய் வருவாய் என்று பொருள். செவ்வாய்க்கிழமை நல்ல முறையில் நாம் வழிபாடு செய்து
நம்முடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்தால் நிச்சயமாக வருவாய் அதிகரிக்கும். அதனால தான் செவ்வாய் என்பது வெறுவாய் அல்ல, செவ்வாய் என்பது வருவாய் என்று சொன்னார்கள். இன்னொன்று, அதே வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். செவ்வாய் வெறும் வாய் என்று ஏன் சொன்னார்கள்னா, அன்னைக்கு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்னு ஒரு பொருள் இருக்கு. செவ்வாய்க்கிழமை தேவையில்லாமல் தர்க்கம் செய்யக்கூடாது. ஒன்றுமில்லாத காரியத்துக்கு ஒரு பெரிய விவாத மேடையை செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடாது. ஒரு சின்ன சண்டை, ஒரு சின்ன சச்சரவு, கடுகளவு சச்சரவு மலையளவு பிரச்சனையை உருவாக்கிறோம். அதனால தான் செவ்வாய்க்கிழமை மேக்சிமம் வாயை மூடிக்கிட்டு மௌனியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கொடுத்தார். இப்போது வீட்டில் யாரோ வந்திருக்கிற நேரம் அவர்களையும் உட்கார வச்சு வீட்டில் உள்ள மனைவி சாப்பாடு பரிமாறுறாங்கன்னு வைங்க. மற்ற நாளில் சாப்பாடு பரிமாறும்போது இவ சாப்பாட்டை மனுஷன் திங்க மாட்டான் அப்படின்னு வந்தவர் முன்னாடியே சொல்கிறாருன்னு வைப்போமே, சொல்ல மாட்டார், சொல்கிறாருன்னு வைப்போம். அந்த அம்மா அதை ரொம்ப லைட்டாக எடுத்துப்பாங்க. இவருக்கு இதே வேலைங்க, எத்தனை வருஷமாக சமைச்சு போடுறேன், இப்படி தான் குறை சொல்லிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அதை ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துப்பாங்க. ஆனால் அதே மனநிலையில் உள்ள ஆள்கிட்ட செவ்வாய்க்கிழமை போய் நீங்கள் குறை சொன்னீங்கன்னு வைங்க, பிரச்சனை பெருசாயிடும். அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து சாம்பாரை ஊற்றி அந்த வந்த விருந்தாளி அருமையாக வச்சுருக்கீங்களேன்னு அவர் பேருக்கு சொல்கிறாருன்னு வைப்போமே. கணவர் சொல்லுவார், இந்த உலகத்திலே இந்த சாம்பார் அருமையாக இருக்குன்னு சொன்ன ஆள் நீங்கள் தான், மனுஷன் திங்க மாட்டான். இதை ஏதோ எங்கள் தலையெழுத்து இத்தனை வருஷமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோன்னு சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்லியிருப்பார், உண்மையாக சொல்லியிருக்க மாட்டார். அத்தனை நாள் விளையாட்டாக பேசியதை விளையாட்டாகவே எடுத்துக்கொண்ட அந்த மனைவி இந்த செவ்வாய்க்கிழமை இதை மாதிரி ஒரு பேச்சை வீட்டுக்காரர் பேசிட்டாருன்னு வைங்க. வீட்டுக்காரன்னு இல்லை, ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். யாராக இருந்தாலும் நம்ம விளையாட்டாக தானே பேசுகிறோம் அப்படின்னு நினச்சி செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் பேசக்கூடிய காரியங்கள் மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்திடும். ஒரு சின்ன சச்சரவு கணவன் மனைவிக்குள்ள, அன்றைக்கி 2 பேருமே வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும். பேசி சண்டை வந்துட்டுன்னா அந்த சண்டை அப்படியே முற்றி, வாக்குவாதம் முற்றி, பெரிய பெரிய பஞ்சாயத்துகள் நடந்து கடைசியில் கோர்ட்டில் போய் நிற்கும். அந்த அளவுக்கு பிரச்சனை செவ்வாய்க்கிழமை வாய் திறந்தால் வந்துடும். அதனால தான் செவ்வாய் வெறுவாய், முடிந்த அளவுக்கு வாயை மூடிக்கிட்டு அமைதியாக இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் அங்காரக விரதமே. இந்த செவ்வாய் என்கின்ற நாளுக்குரியவன், செவ்வாய் என்கின்ற கிரகத்துக்குரியவன் யார் என்று கேட்டால் அங்காரகன். இந்த அங்காரகன் யார்? சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து விழுந்த வேர்வை துளிகள் குழந்தையாக மாறி அவனுக்கு அங்காரகன் என்று பெயர் வந்து பூமாதேவியால் வளர்க்கப்பட்டவன் என்று பார்க்கிறோம். நெற்றியிலிருந்து தோன்றிய அக்னியிலிருந்து தோன்றியவன் நம்முடைய முருகப்பெருமான். நெற்றியிலிருந்து விழுந்த வேர்வை துளியில் உருவானவன் யார் என்று கேட்டால் அங்காரகன். அந்த அங்காரகனை எடுத்து வளர்த்தது யார் என்று சொன்னால் பூமாதேவி. பூமாதேவி தான் எடுத்து வளர்க்கிறார்கள். அதனால தான் செவ்வாய்க்கிழமை, அந்த செவ்வாய்க்கிழமைக்குரிய அதிதேவதை யார் என்று பார்க்கிறோம்? முருகப்பெருமான் என்று பார்க்கிறோம். பூமாதேவியால் எடுத்து வளர்க்கப்பட்ட காரணத்தினால் இந்த செவ்வாய்க்கிழமையில் பூமாதேவியை நினைத்து வழிபாடு செய்தாலும், முருகப்பெருமானை நினைத்து வழிபாடு செய்தாலும், அங்காரகனை நினைத்து வழிபாடு செய்தாலும் நமக்கு பலம் கூடும். இதில் அங்காரக விரதம் என்று சொன்னார்கள். இந்த அங்காரக விரதம் இருந்தால் பல யாகங்களை செய்த புண்ணியம் அங்காரக விரதம் இருப்பவனுக்கு கிடைக்குமா? இந்த அங்காரக விரதங்கிறது வேற ஒன்றும் இல்லை, செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருக்கணும். இப்போ செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருக்கணும். வீட்டில் சில பெண்கள் இருக்காங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அன்றைக்கி பூரா மௌன விரதத்தை நாம் கடைப்பிடிக்கலாம். இல்லைம்மா நான்லாம் ஆஃபீஸ் போனோம், நிறைய வேலை இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆடவர்களும் பெண்களும் முடிந்த அளவிற்கு மௌனமாக இருக்க பழகணும். வேலையை அமைதியாக செய்யணும். நம்முடைய ஹையர் அஃபிஷியல்ஸ் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். அன்னைக்கு மட்டும் அதிக பிரசங்கித்தனமாக நம்ம க்ரியேட்டிவிட்டியெல்லாம் கொண்டு போய் காட்டக்கூடிய நாள் அது அல்ல.
அவர்கள் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்டுக்கிடணும். அது தவறாக இருந்தால் கூட அந்த செவ்வாய்க்கிழமையில் இது தவறுன்னு உடனடியாக சுட்டி காட்டாதீங்க. செவ்வாய்க்கிழமை முடியட்டும், அடுத்த நாள் போய் சார் நேற்று நீங்கள் இதை இப்படி சொன்னீங்க, ஆனால் இதை இப்படி செஞ்சால் இந்த மாதிரி நமக்கு நெகட்டிவ் ஆயிரும், அதனால் இதை நம்ம செய்ய முடியாதுன்னு பொறுமையாக எடுத்து சொன்னீங்கன்னா செவ்வாய்க்கிழமை கேட்காத ஆஃபீஸர் புதன்கிழமை நீங்கள் சொல்லும்போது கேட்பார். அதனால் செவ்வாய்க்கிழமை முடிந்த அளவிற்கு விவாதம் செய்வதை நாம் என்ன செய்யணும், தவிர்க்கணும். மௌன விரதம் இருப்பது இந்த உடம்புக்கே ரொம்ப நல்லது, மனசுக்கே ரொம்ப நல்லது. சில பேர் வியாழக்கிழமை குரு வாரத்தில் மௌன விரதம் இருப்பார்கள், சில பேர் வெள்ளிக்கிழமைகளில் ஏதோ ஒரு காரியத்துக்காக மௌன விரதங்கள் இருப்பார்கள். மொத்தத்தில் சண்டை வந்துடாமல் இருக்கணும், பிரச்சனை நம்மளால் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க பூரா என்ன செய்யணும், செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் இருந்து முருகனையோ அங்காரகனையோ பூமாதேவியோ வழிபட்டால் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் முற்றிலுமாக நீங்கும். இந்த வரப்பு சண்டை வாய்க்கா சண்டைலாம் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு, செவ்வாய்க்கிழமை மௌன விரதம் நிச்சயமாக என்ன செய்யும், தீர்த்து வைக்கும். நிலன்கள் கிடைக்கணும்மா, இதுவரைக்கும் நான் வீடே கட்டலம்மா, சொந்த வீடே நான் கட்டலம்மா. சொந்த வீடு ஒருத்தன் கட்டணும்னா செவ்வாயினுடைய அனுக்கிரகம் என்பது நிச்சயமாக இருக்கணும். அங்காரகனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் சொந்த வீடு மனை வாங்க முடியும். நிலத்துக்கு சம்மந்தப்பட்டவன், பூமிக்கு சம்மந்தப்பட்டவன், நிலபுலன்கள் அப்போ தான் என்ன செய்ய முடியும், வாங்க முடியும். செவ்வாய்க்கிழமை நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோமா, நாங்கள் செவ்வாய்க்கிழமையை விரும்ப மாட்டோம் என்று சொல்பவர்கள் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை அனுபவிக்காமல் அதை விட்டுவிடக்கூடியவர்கள் என்றுதான் பொருள். செவ்வாய் யாரெல்லாம் நிராகரிக்குமோ வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் அவங்களால என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாதுன்னு பார்க்குறோம். அதை போல் நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை போய் தங்கம் வாங்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் செவ்வாய்க்கிழமை ஜவுளி கடைக்கு போக மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா நிறைய ஜவுளி கடை செவ்வாய்க்கிழமை லீவு, விடுமுறை. செவ்வாய்க்கிழமை ஆடை வாங்க போகக்கூடாதுன்னு சொல்கிறோம். சரி, ஆடி மாதத்தை என்ன சொல்கிறோம், ஆடி மாதத்தை சொல்லும்போது ஆடி மாதமாக அது பெரிய பீடை மாதம் என்று சொல்கிறோம். அதுக்கு பேர் அது அல்ல, பீடை மாதம் என்று பொருள் அல்ல. நம்முடைய மனம் என்கின்ற பீடத்திலே சுவாமியை ஆவகனம் செய்து வழிபடக்கூடிய மாதம் எது என்று கேட்டால் ஆடி மாதம். ஏன்னா தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி வரைக்கும் உத்தராயணம், ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி வரைக்கும் தட்சிணாயனம். இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறது மட்டுமல்ல, அளவுக்கு அதிகமான வெப்பத்தை சந்திக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகத்தான் இறைவனை குளிர்விப்பதற்கு குறிப்பாக அம்பாளுக்கு கூழெல்லாம் என்ன செய்கிறோம், காய்ச்சி ஊற்றுறோம். ஆடி மாதம் அவ்வளவு சிறப்பு வழிபாடுகள் நடக்குது. ஏன், அந்த மாதம் சுபகாரியங்களை தள்ளி வச்சுக்கிட்டு சுவாமிக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அது பீடை மாதம் என்பதற்காக மட்டுமல்ல, சுவாமியை வழிபாடு செய்வதற்காக பிரத்யேகமாக இருக்கக்கூடிய மாதம் ஆடி மாதம். அதனால் நீ இந்த மாதிரி பால் காய்க்கிறது, கல்யாணம் பண்ணுறது, இந்த சுபகாரியங்களை எல்லாம் தள்ளி வச்சுட்டு ஆடி மாதம் சுவாமியை மனதிலே ஆவகனம் செய்து வழிபாடு செய்யக்கூடிய அந்த ஆடி மாதத்தை தேர்வு செய்தால் உன் வாழ்க்கையில் உள்ள பீடைகள் அத்தனையும் நீங்கி போகும்னு பொருளே தவிர அது பீட மாதம்னு பொருள் இல்லை. வழிபாடு செய்தால் உன் பீடைகள் எல்லாம் விலகி போகும். பீடத்தில் அமர்த்தி பூஜை செய்தால் பீடைகள் விலகும்னு சொன்னாங்க. அதனால் செவ்வாய்க்கிழமை ஆடை எடுத்தால் அது ஒப்பேறாது, செவ்வாய்க்கிழமை நாங்கள் கடையை பூட்டி வச்சுருவோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்புறதா இருந்தால், ஆடி மாதம் உங்கள் கணக்குக்கு அது பீடை மாதம் நீங்கள் நம்புறதா இருந்தால் அப்போ மட்டும் போய் எப்படி நம்ம ஜவுளி வாங்குகிறோம்? ஏன்னா ஆடியில் தான் ரிடக்ஷன். இப்படி கை நிறைய சேலை சட்டெல்லாம் அள்ளிட்டு வரோம், அதெல்லாம் நமக்கு பீடை இல்லைன்னு நினைக்கிறோம். ஆக ஒரு வார்த்தையினுடைய அர்த்தத்தை உண்மையாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல் நம்முடைய வாழ்க்கையை நடத்தணும். அப்போல செவ்வாய்க்கிழமை என்பது மங்களகரமான நாள். அன்னைக்கு தாராளமாக தங்கம் வாங்கலாம். நிறைய பேர் செவ்வாய்க்கிழமை போய் தங்கம் வாங்க மாட்டாங்க.
தாராளமாக தங்கம் என்ன செய்யலாம், வாங்கலாம். சாஸ்திரத்தின்படி ஒரு வீட்டை ஒரு செங்கலை வச்சு பூமி பூஜை போட்டு தடை இல்லாமல் அந்த வீடு எழும்பணும், நல்லபடியாக பால் காய்ச்சி குடி போகணும்னு சொன்னால் சாஸ்திரப்படியே அந்த காலத்தில் பூமி பூஜை என்றைக்கு செய்திருக்கிறார்கள், செவ்வாய்க்கிழமையில் தான் செய்திருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், அவர்கள் எல்லோருமே செவ்வாய்க்கிழமை பிறந்தவர்கள், செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்கள் எல்லாருமே, செவ்வாய் திசையில் பிறந்த எல்லாருமே ரொம்ப நிர்வாகத்திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். வெற்றி மேல் வெற்றியை அவர்களால் நிச்சயமாக குவிக்க முடியும். இன்னொன்று, வருடத்திற்கு ஒரு முறையாவது நாம் என்ன செய்கிறோம், ஆயுஷ் ஹோமம் நடத்துகிறோம். இந்த ஆயுஷ் ஹோமம் குடும்பத்தில் உள்ள எல்லார் பேரையும் சொல்லி அவர்களுடைய ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஒரு ஹோமம் நடத்துகிறோம். இது நம்முடைய தனிப்பட்ட முறையில் நம்முடைய நம்பிக்கை. இந்த ஆயுஷ் ஹோமம் என்னைக்கு செய்யணும்னா செவ்வாய்க்கிழமையில் தான் செய்யணும். அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரக்கூடிய நாளிலே செய்யணும். இப்போ ஒருத்தருக்கு ஆயுஷ் ஹோமம் பண்ணணும்னு நினைக்கிறதா இருந்தால் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் எதுவோ அந்த ஜென்ம நட்சத்திரத்தோடு செவ்வாய்க்கிழமை கூடி வந்து அன்றைக்கு ஆயுஷ் ஹோமம் செய்தால் மிக மிக சிறப்பு. இந்த செவ்வாய்க்கிழமையில் எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். செவ்வாய்க்கிழமையை மிக அழகாக ஜென்ம நட்சத்திரம் இணைந்து வந்தால் ஆயுஷ் ஹோமம் செய்யுங்க. ஆனால் அதே நேரம் செவ்வாய்க்கிழமையில் முடி வெட்டப்படாதும்பாங்க. செவ்வாய்க்கிழமையில் முடி வெட்டக்கூடாது. ஏன்னா அந்த முடி உடம்பில் உள்ள உறுப்புகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு கிரகங்கள் ஆக்கிரமிக்கிறது. இப்போ செவ்வாய்க்கிழமைன்னு சொன்னால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த தலைமுடி என்பது சனிக்குரியது. செவ்வாயினுடைய பலம் உங்களுக்கு இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. செவ்வாயினுடைய தாக்கம் இல்லை, செவ்வாய் உங்களுக்கு சரியான இடத்துல இல்லை, இல்லை உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தால் தான் பிரச்சனை அப்படின்னா அந்த செவ்வாய் கிரகத்தினுடைய தாக்கத்தை குறைக்கக்கூடியவர் யார் என்று கேட்டால் சனி பகவான். அந்த சனி பகவானுக்குரியது இந்த தலைமுடி. அப்போ அன்னைக்கு போய் அந்த தலைமுடியை நாம் வெட்டினோம்னு சொன்னால் செவ்வாயினுடைய எதிர்மறை தாக்கத்திலிருந்து உங்களை காக்கக்கூடிய சனியினுடைய பலத்தை நீங்களே உங்களை அறியாமல் அந்த நாளிலே குறைத்து கொள்கிறீர்கள். அப்போ செவ்வாயினுடைய பாதிப்பு உங்களுக்கு இருந்தால் அந்த பாதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்தினால தான் என்ன சொன்னாங்க, செவ்வாய்க்கிழமெல்லாம் நீங்கள் தலைமுடியை வெட்டாதீங்கன்னு சொன்னாங்க. இன்னொன்று, அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா கீரை கடைய மாட்டாங்க. வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா கீரை கடைய மாட்டாங்க. ஏமா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கீரை சாப்பிடக்கூடாதான்னா அந்த காலத்து பெரியோர்கள் வீட்டில் வாங்கி கீரையை கடைஞ்சி அன்னைக்கு சாப்பாடு வைக்க மாட்டாங்க. ஏன்னு சொன்னால் அன்னைக்கு தான் ரெகுலராகவே பெண்கள் செவ்வாய் வெள்ளியில் எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய பழக்கம் காலாகாலமாக தொட்டு வருகிறது. அப்போது எண்ணெய் தேய்ச்சி குளித்த உடனே உடம்பில் உள்ள உஷ்ணமெல்லாம் தனியும். இந்த கீரையை அதோடு சேர்த்து சாப்பிடும் போது கீரை குளிர்ச்சியை தரக்கூடியது. ஆக அந்த நாளில் அந்த காரியம் செய்தால் வயிற்று சம்பந்தப்பட்ட உபாதைகள் ஏற்படுங்கிறதுக்காக அதை நம்முடைய பெரியோர்கள் தவிர்க்க சொல்லியிருக்கிறார். எவ்வளவு ஒரு விஞ்ஞான ரீதியான ஒரு விஷயங்களை எல்லாம் நம்முடைய சமயம் மிக அழகாக எடுத்து சொல்கிறது. இன்னொன்று, ஒரு ஜாதகத்திலையும் சரி, ஒருவருடைய செவ்வாய் திசையாக இருக்கலாம், செவ்வாய் புத்தியாக இருக்கலாம், இல்லை செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்களாக இருக்கலாம், அவர்கள் எவ்வளவுதான் பாசமாக இருந்தாலும் அவர்களுடைய உடன்பிறப்புகள் அவர்களை பகையாகத்தான் நினைப்பார்கள். ஆக சகோதர பகை நீங்க வேண்டும் என்று சொன்னால் செவ்வாய் சரியாக இருக்கணும். அதுக்காக செவ்வாய்க்கிழமை யாருக்காவது உறவுகளில் சிக்கல் இருந்தால், குறிப்பாக சகோதர பந்தங்களிலே சிக்கல் இருந்தால் அவர்கள் செவ்வாய்க்கிழமை வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அது மட்டும் இல்லை, உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள், இரத்த சம்பந்தப்பட்ட இரத்த கொதிப்பு போன்ற நோய்களுக்கெல்லாம் காரணம் யாருன்னா செவ்வாய் தான் காரணம். இன்றைக்கெல்லாம் 190 பேருக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது. திடீர்னு சத்தத்தை உயர்த்தணும்னு வைங்களேன், என்ன ப்ரெஷர் இருக்கா, டாக்டரை போய் பாரு அப்படின்னு வீட்டில் சொல்கிறாங்க இல்லையா. ஆக உஷ்ணம், இந்த ப்ரெஷர், அதாவது இரத்த கொதிப்பு, இந்த நோய்களுக்கெல்லாம் செவ்வாய் தான் காரணமாக இருக்கிறான். இன்னொன்று, எவ்வளவுதான் கையில் காசு இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை
கொஞ்சம் அளந்து தான் செலவழிக்கணும். ரொம்ப எடுத்தேறி செவ்வாய்க்கிழமை செலவழித்தால் மீண்டும் அந்த பணம் உங்களை தேடி வருவதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால் செவ்வாய்க்கிழமை மட்டும் அடக்கி வாசிக்கணும். சில பேர் செவ்வாய்க்கிழமை எந்த செலவுக்கும் பணத்தை எடுக்க மாட்டாங்க. முந்தின நாளே தேவையை உணர்ந்து எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. ஒரு எமர்ஜென்சி வருதுன்னு வைங்க, வேறு வழி கிடையாது, நாம் செலவழித்து தான் ஆகணும். ஆனால் எமர்ஜென்சி வரும்னு நீங்கள் யோசிக்க வேண்டாம். வேண்டிய காரியங்களை அதுக்கு முந்தைய நாளே ஆயத்தமாக செய்து வைத்து மேக்ஸிமம் செவ்வாய்க்கிழமை பர்ஸை திறந்து பணப்பெட்டியை திறந்து பணம் எடுத்து செலவழிக்காமல் என்ன செஞ்சுக்கிடணும், பார்த்துக்கிடணும். எக்காரணம் கொண்டோம் சொல்லியிருக்கிறேன், தங்கம் வாங்கலான்னு சொன்னேன். ஆனால் எக்காரணம் கொண்டும் எவ்வளோ அவசர தேவைகள் இருந்தாலும் தங்கத்தை செவ்வாய்க்கிழமை மட்டும் கொண்டு போய் யாருக்கிட்டையோ இல்லை பேங்க்லேயோ போய் அடமானம் வைக்காதீங்க. நம்மளால் வட்டி கட்டி அந்த நகையை திருப்ப முடியாது, அது மூழ்கி போயிடும். அப்படி இல்லைன்னா வட்டிக்கு மேலே வட்டி கட்டிக்கிட்டு இருப்போம். ஆக எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இந்த செவ்வாய்க்கிழமையை மட்டும் விட்டுட்டு நீங்கள் தங்கம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் போய் அடமானம் வைங்க. செவ்வாய்க்கிழமையில் தயவு செய்து அடமானம் வைக்காதீர்கள். அது மாதிரி வீட்டை ஒதுக்கிறது, பழைய பொருட்களை ஒதுக்கிறது, நியூஸ் பேப்பரெல்லாம் கொண்டு போய் பழைய பேப்பர்காரன்ட்ட நான் விற்க போகிறேம்மா, நோட்டு புத்தகத்தெல்லாம் விற்க போகிறேன் அப்படின்னு இந்த பழசை கழித்து வெளியே போடுவோம் பாருங்கள், அந்த வேலை செவ்வாய்க்கிழமை செய்யவே கூடாது. அது மாதிரி எலக்ட்ரானிக் குட்ஸ், எலக்ட்ரிக் குட்ஸு செவ்வாய்க்கிழமை வாங்கினீங்கன்னா அடிக்கடி பழுதுபட்டுக்கிட்டே இருக்கும். நீங்கள் 1 லட்ச ரூபா போட்டு டிவி வாங்கினாலும் சரி, செவ்வாய்க்கிழமை போய் எலக்ட்ரானிக் குட்ஸோ இல்லை எலக்ட்ரிக்கல் குட்ஸோ கண்டிப்பாக வாங்கக்கூடாது. பழுது என்பது அடிக்கடி என்ன செய்யும், வந்துக்கிட்டே இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. சில காரியங்களை செய்யுங்க இந்த நாளில், சில காரியங்களை இந்த நாளில் செய்யாதீங்க அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் வேறு வேலை இல்லாமலாம் சொல்லிட்டு போயிருப்பாங்க. யோசித்து பாருங்கள். இதெல்லாம் பழகினா தான், இதெல்லாம் வாழ்க்கையில் ஒரு பழக்கமாக கொண்டு வந்தால்தான் நமக்கு சில பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கு ஒரு வாய்ப்புன்னு அவர்கள் உணர்ந்த காரணத்தினால்தான் இதெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆக செவ்வாய்க்கிழமையில் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுங்கிறத நாம் உணர்ந்து என்ன செய்யணும், செயல்படணும். அப்போது செவ்வாய்க்கிழமை தாராளமாக என்ன செய்யலாம், தங்கம் வாங்கலாம், யோசிக்கவே வேண்டாம். ஆடிப்பெருக்கில் போய் தங்கம் வாங்குவோம், அட்சய திருதியில் போய் நிறைய பேர் தங்கம் வாங்குவார்கள். ஆனால் அதை விட விசேஷம், செவ்வாய்க்கிழமையில் தங்கத்தை நாம் வாங்கினால் தங்கம் என்பது பெருகும், அது தேவையில்லாமல் அடமான கடைக்கு போகாது. அது மாதிரி இன்னொரு விஷயம் மீண்டும் அழுத்தி சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வைக்கணும், செவ்வாய்க்கிழமை முடிவெட்டக்கூடாது. ஏன்னா அது இரத்த சம்மந்தப்பட்டதோடு இருக்கக்கூடிய விஷயம். அதனால் செவ்வாய்க்கிழமை முடிவெட்டக்கூடாதுன்னாங்க. ஏன்னா நல்ல உடம்புல இரத்த ஓட்டம் இருந்தால் தான் நல்ல நாடி நரம்புகள் எல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சு முடி கூட ஒழுங்காக வளரும். ஆக சனிக்குரிய அம்சமாக இருக்கக்கூடிய தலைமுடியை நீங்கள் செவ்வாய்க்கிழமையில் வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் அதுக்குரிய காரணத்தையும் உங்களுக்கு நான் சொன்னேன். நம்முடைய பெரியோர்கள் சொன்ன காரணம் என்னன்னு கேட்டால், செவ்வாய்க்கிழமையில் சனியினுடைய ஆதிக்கத்தை குறைக்கக்கூடிய காரியத்தை நாம் முடிவெட்டுதலின் வாயிலாக செய்தோம் என்று சொன்னால், சனி யார், அவன்தான் ஆயுள்காரகன். அதனால் செவ்வாய்க்கிழமையில் முடிவெட்டுனா நமக்கு இவ்வளவு நாள் ஆயுள்னு கடவுள் நமக்கு குறிச்சிருப்பான் பாருங்கள். அந்த ஆயுளில் 8 மாதம் நமக்கு முடிவெட்டியதால் குறைந்து போகும். செவ்வாய்க்கிழமை முடிவெட்டியதால் என்ன செய்யும், குறைந்து போகும். அதனால் அன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த அங்காரகன், இந்த செவ்வாய்க்குரியவன் ஒரு மிகச்சிறந்த பணியாளன், ரொம்ப வேகமாக செயல்படக்கூடியவன். ஆனால் அதே நேரம் நிரம்ப மூர்க்க குணங்களும் அவர்களிடம் இருக்கும். அதனால தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அவர்கள் மிகவும் கோபக்காரர்களாக இருப்பார்கள் என்று சொன்னேன். ஒரு வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை முடிக்காமல் அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, ஓயவே மாட்டாங்க, விறுவிறுப்பாக வேகமாக அந்த காரியத்தை செய்வார்கள். ஏன்னா செவ்வாயினுடைய இயல்பு அது. ஆனால் அதோடு மூர்க்க குணமும் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கின்ற காரணத்தினால மற்றவர்கள் சொல்வதை கேட்பதற்கு அவர்களுக்கு பொறுமை இருக்காது. எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை 4 பேர்கிட்ட அலசி ஆராய்ந்து ஒரு காரியத்துக்கு முடிவெடுக்கிறது ஒரு நாளும் தப்பே ஆகாது. ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, நீங்கள் தயவுசெய்து பதறாதீங்க, பதற காரியம் செதறி போயிடும்னு சொல்லுவாங்க. தேங்காய் மாதிரி அது செதறி போயிடுமா.
அதனால் ரொம்ப நிதானமாக ஒரு காரியத்தை செய்யணும். நல்ல வேகமாக பணி செய்யக்கூடியவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள், நன்றாக நிர்வாக திறமையை செய்யக்கூடியவர்கள். ஆனால் முன்கோபம் இருக்கின்ற காரணத்தினால எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று சில காரியங்களை அவர்கள் செய்கின்ற காரணத்தினால் பின் விளைவுகளால் அவர்களுக்கு பாதிப்பு என்பது இந்த வேலை சம்பந்தமாக ஏற்படும். அதனால் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய்க்கிழமை யாருக்குமே பணம் கொடுக்காதீங்க. அந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை உப்பு என்ன செய்யக்கூடாது, யாருக்கும் கொடுக்கக்கூடாது. பொதுவாகவே காலாகாலமாக நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்தது என்னது, தீபம் ஏற்றிய பிறகு, வீட்டில் விளக்கு வச்ச பிறகு உப்பு கொடுக்க மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, உரமோர் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி ஊசி கொடுக்க மாட்டாங்க, கத்திரிக்கோல் கொடுக்க மாட்டாங்க, இந்த மாதிரி காரியங்களை செய்ய மாட்டாங்க. செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாகவே அந்த காரியத்தை நீங்கள் செய்யாதீர்கள். மீறி கொடுத்தீர்கள், இதெல்லாம் என்ன செஞ்சிரும் அப்படின்னு நினச்சி கொடுக்கணும்னா கொடுங்க, வேறு ஒன்றுமில்லை. அதனுடைய விளைவுகள் என்னவாகும் என்று சொன்னார்கள். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை கொடுக்கக்கூடாத பொருளை நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட என்ன வந்து சேரும், கடனோ ரோகமோ தர்திரமோ பயமோ சோகமும் உங்களை பீடித்து கொள்ளும் என்று வைத்திருக்கிறார்கள். அதனால தான் செவ்வாய்க்கிழமை இதெல்லாம் கொடுக்காதீங்க. பொதுவாகவே விளக்கு வச்ச பிறகு இந்த மாதிரி காரியங்கள் கொடுக்கக்கூடாது. செவ்வாய்க்கிழமை முழு நாளுமே பகல் வேளையிலும் கூட இந்த உப்பு கொடுக்கறது, இந்த மாதிரி பணம் கொடுக்கறது, இந்த வேலைகள் செவ்வாய்க்கிழமை நாம் என்ன செய்யக்கூடாது, வச்சுக்கிடக்கூடாது. செவ்வாய்க்குரிய அதிதேவதையாக முருகன் இருக்கின்ற காரணத்தினால செவ்வாய் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதை நீக்கக்கூடியவனாக இருப்பவன் எம்பெருமான் முருகன். அதுக்கு நான் ஒரு வழிபாட்டு முறை சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையை நீங்கள் தேர்ந்தெடுத்து அதிகாலையில் 6 to 7, அது அதிகாலைன்னு கூட சொல்லக்கூடாது, காலை 6 to 7 அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய செவ்வாய் ஹோரையில்னா ஏற்கனவே உங்களுக்கு ஹோரைகளை பற்றிய ஒரு பதிவை நான் கொடுத்திருக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் அதை கூர்மையாக கேளுங்கள். ஏன்னா ஒரு முறை கேட்டால் அது நிச்சயமாக நமக்கு பிடிபடாது. பல முறை அதை கேட்டு ஒரு நோட்டு போட்டு நீங்கள் அதை எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த ஹோரையில் எதை செய்யணும், எந்தெந்த ஹோரையில் எதை செய்யக்கூடாதுன்னு தெரிந்து வைத்து கொண்டு செயல்பட்டால் வெற்றி என்பது நமக்கு நிச்சயம். இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை காலையில் 6லேருந்து 7 மணிக்கு வரும். அந்த டைமில் நீங்கள் இதை பண்ணணும். அப்படி விட்டுட்டீங்க, அம்மா காலையில் எனக்கு பண்ண முடியலன்னா இரவு 8 to 9, அந்த இரவு 8 to 9 நீங்கள் பண்ணுங்கள். மத்தியானம் 1 to 2 செவ்வாய் ஹோரை வரும். அந்த நேரம் அந்த காரியம் செய்ய வேண்டாம். காலையில் 6 to 7, அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் 8 to 9 என்கின்ற அந்த மணிக்கு நீங்கள் சுவாமிக்கு பூஜையெல்லாம் பண்ணுவீங்க. வீட்டில் தீபமெல்லாம் ஏற்றி வச்சுருப்பீங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகன் படத்து முன்னாடி. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நீங்கள் கண்டிப்பாக நவக்கிரகங்களினுடைய படங்களை வீட்டில் வச்சு என்ன செய்யக்கூடாது, வழிபாடு செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இன்னொன்று, ஞானத்தை தரக்கூடிய தட்சிணாமூர்த்தி படம் கூட நிறைய பேர் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. தட்சிணாமூர்த்தி என்பவர் வேறு, குரு என்பது வேறு. அது என்னங்கிறத நான் வியாழக்கிழமையை பற்றி நான் உங்களுக்கு செய்திகளை தருகின்ற பொழுது அதையும் நான் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் தட்சிணாமூர்த்தி படம் வீட்டில் வச்சு நாம் வழிபாடு பண்ணணும்னா வீடு அவ்வளவு சுத்தபத்தமாக இருக்கணும். ஏன் சில விஷயங்களை சொல்கிறாங்க, புல்லாங்குழல் ஊதிய கிருஷ்ணனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது, வெண்ணெயை சாப்பிட்ற மாதிரி உள்ள கிருஷ்ணர் வீட்டில் வழிபாடு செய்யலாம், கையில் புல்லாங்குழலை வச்சிருக்கிற கிருஷ்ணரை வழிபாடு செய்யலாம், ஊதக்கூடிய ரூபத்தை வீட்டில் வச்சுருக்கக்கூடாது. நிறைய பேர் அதை வேறு மாதிரி சொல்லுவாங்க, அந்த வீடே துடைச்சி போயிடும், அந்த வீடே ஊதி போயிடும்னு சொல்லுவாங்க. அதுக்கு அது பொருள் அல்ல. அதெல்லாம் மிகவும் ஆகர்ஷணமான அம்சங்கள். அதை வழிபாடு செய்யணும்னா அதற்கு ஏற்றார் போல் நம்ம வீடு இருக்கணும். நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்கும், கல்யாணமான புது தம்பதியர்கள் இருப்பாங்க, நித்திய பூஜை பண்ண முடியாமல் வயோதிகர்கள் இருப்பாங்க. அதனால் சில அம்சங்களை நம்ம ஆலயத்தில் வச்சு வழிபாடு செய்தால்தான் சிறப்பு. அதை போல் ஞானம் தரக்கூடிய தட்சிணாமூர்த்தியை வீட்டில் வைக்கக்கூடாதுங்கிறது இல்லை. ஆனால் அந்த அளவுக்கு வீடு முதல்ல சுபிட்சமாக இருக்கணும். தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடுலாம் ரொம்ப கவனமாக செய்யணும். ஏன்னா அதெல்லாம் முக்தியை தரக்கூடிய வழிபாடு. அதனால் வீடு சுத்தமாக இருக்கணுங்கிறக்காக அதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னாங்க. நவக்கிரகங்கள் வீட்டில் என்ன செய்யக்கூடாது, வீட்டில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது. ஆலயத்தில் மட்டும்தான் நவக்கிரகத்தை வழிபாடு செய்யணும். நவக்கிரக வழிபாடு செய்யணும்னா அதற்குரிய அதிதேவதைகள் யாரோ அவர்களை நம்ம வீட்டில் வழிபாடு செய்யலாம். நவக்கிரகத்தை மனசில் நினச்சி நாம் வழிபாடு செய்யலாம். அதனால் செவ்வாய்க்கிழமை நீங்கள் முருகனுடைய படத்து முன்னாடி
இந்த தீபமெல்லாம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கும். கீழே ஒரு அருமையான ஒரு சுத்தமான தட்டு. நீங்கள் இந்த சுவாமி காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடிய தட்டுகளெல்லாம் நம்ம சொந்த காரியத்துக்கு பயன்படுத்தக்கூடாது. அதனால் அப்படி தட்டுகளெல்லாம் எடுக்காமல் ஒரு பயன்படுத்தாமல் சுவாமிக்காக மட்டுமே வைத்திருக்கக்கூடிய ஒரு பிரத்யேக தட்டு, இல்லைன்னா அதுக்குன்னு ஒரு தட்டு வாங்கி வச்சுக்கோங்க. வேறு எதுக்கும் பயன்படுத்தாதீங்க, சுவாமி காரியத்துக்கு மட்டும் அதை எடுத்து பயன்படுத்துங்க. அந்த தட்டை கீழே வச்சு அந்த தட்டுக்கு சந்தனம் குங்குமம் இட்டு மேலே நல்ல அருமையான ஒரு சிகப்பு துணி விரிக்கணும். ஒரு சிகப்பு துணியை நீங்கள் அது மேலே நீங்கள் விரித்து அந்த துணிக்கு மேலே ஒரு வாழை இலை போடணும். கீழே தட்டு மேலே சிகப்பு துணி, அந்த சிகப்பு துணிக்கு மேலே ஒரு சின்ன வாழை இலையை கட் பண்ணி அது மேலே போட்டு நல்ல அருமையாக அது முழுவதும் துவரம் பருப்பு இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் பரப்பணும். அந்த துவரம் பருப்பை பரப்பி அது மேலே 6 நெய் தீபங்கள், தீபம் உள்வாங்கி இருக்கிற மாதிரி வைக்கணும். ஒன்று வெளியே பார்த்து ஒன்று உள்ளே பார்த்து அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. 6 தீப முகங்களும் உள்நோக்கி இருக்கணும் அந்த தட்டில். அப்படி உள்நோக்கி 6 தீபங்களை வைத்து நீங்கள் நெய் ஊற்றி நீங்கள் வழிபாடு செய்யணும். யாருக்கு? முருகப்பெருமானுக்கு வழிபாடு செய்யணும். அங்காரகனை மனசால் நினைக்கணும். என்னுடைய பசி, பாவம், கடன், சோகம், மனக்கவலை எல்லாம் என்னை விட்டு நீங்கணும்ப்பா. வருவாய் தரக்கூடிய முருகா, என் கடன்களை நீ தீர்க்கணும். அங்காரகா, என் கடனை தீர்க்கறதுக்கு நீ ஓடோடிவான்னு மனசார நினச்சிக்கிட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றணும். குறிப்பாக ஒன்று சொல்கிறேம்மா, எங்களால் 6 நெய் தீபங்களெல்லாம் ஏற்ற முடியாதுமான்னு சொன்னால் நீங்கள் 6 தீபங்களை தொடங்கும் போதாவது, இந்த பூஜையை தொடங்கும் போதாவது இதை செய்யுங்கள். அதற்கு பிறகு நீங்கள் ஒரே ஒரு நெய் தீபம் கூட நீங்கள் என்ன செய்யலாம், தாராளமாக ஏற்றலாம். ஆனால் நெய் தீபம் ஏற்றினால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. சில விஷயங்கள் நடக்கணும்னா சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நாம் இருக்கணும். ஏன்னா நெய்க்கு வசீகரமான சக்திகள் ரொம்ப அதிகம். எதையும் சீக்கிரம் கொண்டுட்டு உங்கள் கையில் கொடுக்கும். அதுக்காகத்தான் அந்த நெய் தீபத்தை நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 6 நெய் தீபங்களை அந்த தீபத்தினுடைய முகம் உள்ளிருப்பது போல நீங்கள் ஏற்றி அந்த செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஹோரையில் வழிபட்டால் வருவாய் வரும்னு சொன்னேன். வருவாய் வந்தால் என்ன இருக்காது? கடன் இருக்காது. அப்போ கடன் தீரணும்னாலும் ஒன்று தான், வருவாய் நம்மை தேடி வரும் என்றாலும் நம்ம சீக்கிரம் கடன் அடைச்சிட்டு சந்தோஷமாக இருப்போம்னு பொருள். இதில் இன்னொரு குறிப்பு சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமையாக இருக்கணும், கண்டிப்பாக செவ்வாய் ஹோரையில் தான் செய்யணும். ஆனால் உங்களுடைய அதிர்ஷ்டம் அன்றைக்கு கார்த்திகை நட்சத்திரமோ இல்லை விசாக நட்சத்திரமோ நீங்கள் பூஜை செய்யக்கூடிய நேரத்தில் இருந்தால் உங்கள் காரியம் 100% வெற்றியை தேடி தரும் என்பதில் சந்தேகமில்லை. ஆக செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை, கார்த்திகை சேர்ந்திருந்தால் விசேஷம். செவ்வாய்க்கிழமை, செவ்வாய் ஹோரை, விசாக நட்சத்திரம் சேர்ந்திருந்தால் வழிபாடு செய்தால் வருவாய் நிச்சயமாக பெருகும், கடன் காணாமல் போகும். எப்பொழுதுமே தெரிஞ்சுக்கோங்க, கடன் வீட்டை விட்டு ஓடணும்னா முருகனை இறுகி பிடிக்கணும், அங்காரகனை இறுகி பிடிக்கணும். அப்போந்தான் கடன் நம்மை விட்டு நீங்கும். அம்மா, கார்த்திகை நட்சத்திரமும் இல்லை, விசாக நட்சத்திரமும் இல்லை, செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா ஆரம்பிங்க. ஆனால் இந்த விசாக நட்சத்திரத்தையும் கார்த்திகை நட்சத்திரத்தையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டே இருங்கள். ஏனென்றால் ஒரு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் இது செய்வதால் ஏற்படக்கூடிய விசேஷத்தை போல கார்த்திகையோ விசாகத்தோடு கூடிய இந்த அருமையான வழிபாட்டை, ஒன்று விசாக நட்சத்திரம் இல்லைன்னா கார்த்திகை நட்சத்திரம், இந்த வழிபாட்டை செய்தால் 100 மடங்கு பலன். 1 மடங்கு பலன், அது 100 மடங்கு பலன் உங்களை தேடி கொண்டு வரும். இன்னொன்று சொல்கிறேன், முருகன் படம் இப்படி வச்சுருக்கோன்னு வைங்களேன். அந்த முருகன் படத்து முன்னாடி நான் இப்போ சொன்ன பரிகாரம் ஒரு பரிகாரம், இதை செய்யலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் முருகன் படம் இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், குழம்பாதீங்க. இந்த சுவாமி படங்கள் எந்த திசையை பார்த்து வேண்டுமானாலும் இருக்கலாம், அதில் எந்த குழப்பமும் உங்களுக்கு வேண்டாம். என் வீட்டில் பூஜரை மேற்கு பார்த்து இருக்குமா, கிழக்கு பார்த்து தானே இருக்கணுமா, என் பூஜரை வடக்கு பார்த்து இருக்குது, பூஜரை எங்கே வேணாலும் பார்த்துருக்கலாம். சுவாமி எல்லா திசையிலையும் இருக்கார். ஆனால் விளக்கு ஏற்றுவது மட்டும், தீபம் எரிவது மட்டும் கிழக்கு, மேற்கு,
வடக்கு என்று தீபம் ஏற்றணும். நான் பல பதிவுகளில் நான் அதை சொல்லியிருக்கேன். இல்லை ஆகாய மார்க்கமாக எரியக்கூடிய தீபம்னா எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லா திசைகளையும் உள்வாங்கி கொண்டு அது மிக அழகாக செயல்படும் என்று நாம் பார்க்குறோம். அப்போ முருகன் படம் இப்போ மேற்கு பார்த்தும் இருக்கலாம், இல்லை தெற்கு பார்த்தும் இருக்கலாம், எப்படி பார்த்தும் இருக்கலாம். ஆனால் தீபம் மட்டும் தெற்கு பார்த்து நீங்கள் ஏற்ற வேண்டாம். மற்ற திசைகள் பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, தீபம் ஏற்றுங்கள். முருகன் படம் இருக்கிறதுனா அந்த முருகன் படத்து முன்னாடி பூஜைக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். எல்லாருக்கும் நல்லா தெரியும், பூ போட்டிருப்போம், கண்டிப்பாக தண்ணி வச்சுருப்போம், எல்லா காரியங்களும் செஞ்சுருப்போம். தூபம் இருக்கும், தீபம் இருக்கும், நெய்வேத்தியம் இருக்கும், சகலமும் இருக்கும். இதை நீங்கள் என்ன செய்யணும், செய்து முடித்த பிறகு, பூஜை செய்து முடித்த பிறகு, அப்பா என் கடனை பூரா உன் பாதத்தில் ஒப்படைக்கிறேன்ப்பா, நல்லா கவனிக்கணும். நான் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு அதுதான் காரணம். நல்லா கவனிக்கணும். ஒரு நாள் முழுதும் உட்கார்ந்து ஆய்வு செய்து ஒரு வீடியோ உங்களுக்கு கொடுத்து அதை நீங்கள் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளணும். கூர்மையாக காது கொடுத்து கேளுங்கள், சலனமில்லாமல் கேளுங்கள். ஏன்னா பேசினதிலிருந்தே பழையபடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சந்தேகம் கேட்பவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதற்காக நான் இதை சொல்கிறேன். தயவு செய்து தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கள். முருகனுடைய படத்தை வச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ அவன்கிட்ட என்ன கோரிக்கை வைக்க போகிறீங்க? என் கடன் முழுதும் அழியணும் அப்படின்னு வைக்கக்கூடிய கோரிக்கை தான். எனக்கு வருவாய் பெருக வேண்டும் என்பதற்கு இப்போ நான் சொல்கிற இந்த காரியத்தை செய்யக்கூடாது. கடன் அழியணும்னு நினச்சி நீங்கள் பூஜை செஞ்சீங்கன்னா இதை செய்யணும். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. வருவாய் பெருகினால் கடன் அழியும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்துக்கு மட்டும் நீங்கள் உபயோகிக்க வேண்டிய வார்த்தை, என் கடனை என்ன செய்யணும், அழிக்கணும் அப்படின்னு நீங்கள் வேண்டணும். முதல்ல சொன்ன பரிகாரம் சிகப்பு துணி வாழை இலை பரிகாரம் சொன்னேன்னே, அதுக்கு எனக்கு வருவாய் பெருகணும்னு கேளுங்க, கடன் நீங்கிரும். ஆனால் இந்த பரிகாரத்துக்கு கடன் அழியணும், கடன் அழியணும், கடனே எனக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா அதை மாதிரி ஒரு காரியத்தை தான் நாம் செய்ய போகிறோம். முருகன் படத்து முன்னாடி முருகன் இப்படி இருக்கிறாருன்னு சொன்னால் கிழக்கிலிருந்து மேற்கு முகமாக ஒரு கறி துண்டை வச்சு 3 கோடு போடணும். ஒரு அடுப்பு கறி துண்டு எடுத்துக்கோங்க. வீட்டில் இப்போல்லாம் அடுப்பு கறி இல்லையம்மா, எங்கள் வீட்டிலலாம் கேஸ் ஸ்டவ் இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அடுப்பு கறி விற்கிற கடைகள்லாம் இருக்குது, அங்கே போய் மெனக்கெட்டு கொஞ்சம் அடுப்பு கறி வாங்கி வச்சுக்கோங்க. சாம்பிராணி போடுறதுக்கும் உதவும். ஆக அடுப்பு கறி எடுத்து, இல்லையா வீட்டில் சிரட்டை இருக்கா, நல்லா எரிங்க, அதில் வரக்கூடிய சிரட்டை கறி எடுத்து, அந்த கருப்பு நிறம் நமக்கு வேணும். அப்படி முருகன் படத்துலேருந்து கிழக்கு முகமாக, அதாவது கிழக்கு முகத்திலேருந்து மேற்கு முகமாக 3 கோடுகள் நீங்கள் என்ன செய்யணும், வரையணும். 3 கோடுகள் வரைஞ்சிட்டு மானசீகமாக ஒரு 10 லட்ச ரூபா கடன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 10 லட்சங்கிற அந்த எண்ணிக்கையை உங்கள் கண் முன்னாடி நீங்கள் கொண்டு வந்து அந்த கடன் அப்படியே அழிஞ்சு போகிற மாதிரி நீங்கள் மானசீகமாக கற்பனை செய்து 10 லட்சத்தை தூக்கி வாங்கினவன்ட்ட கொடுக்குற மாதிரி நீங்கள் கற்பனை செய்யணும். நிறைய பேர் கடன் வாங்குகிறோம், ஆனால் என்ன செய்ய மாட்டேங்கும், கொடுக்க மாட்டேங்கும். கடன் வாங்கினா வார்த்தை தவறாமல் திருப்பி கொடுக்கணும். அதனால் வாங்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக வாங்கி அந்த பணத்தை எண்ணினோமோ, அது மாதிரி கொடுக்கும்போதும் சந்தோஷமாக எண்ணி அந்த பணத்தை 1 ரூபா கூட பாக்கி இல்லாமல் திருப்பி கொடுக்கணும். இல்லைன்னா அந்த கடன் ஜென்மாந்திரத்துக்கு நம்மளை பின் தொடரும். அப்போது சுவாமி படத்தை வச்சு நல்ல சுவாமி கும்பிட்டுட்டு கிழக்கிலிருந்து மேற்கு முகமாக 3 கருப்பு கோடு வரைஞ்சிட்டு கடனுடைய தொகையை நீங்கள் மானசீகமாக நினச்சி அந்த கடன் முழுவதும் சம்மந்தப்பட்டவர்கள்ட்ட கொடுக்கறது மாதிரி நீங்கள் நினைத்து கொண்டு என்ன செய்யணும், வேண்டுதலை முடிச்சுட்டு இடது கை கொண்டு அந்த கருப்பு கோடுகளை அழிச்சிடணும். என் கடன் முழுதும் அழியணும், என் கடன் முழுதும் அழியணும், என் கடன் முழுதும் அழியணும்னு வலது கை அல்ல இடது கையால் என்ன செய்யணும், முற்றிலுமாக அதை அழிக்க வேண்டும். இது மிகச்சிறந்த ஒரு பரிகாரம். இது நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும். இந்த துவரம்பருப்பு வச்சு அதுக்கு மேலே இலை போட்டு அந்த பரிகாரம் சொன்னேனே, அந்த துவரம்பருப்பை நீங்கள் என்ன செய்யலாம்னா மறுநாள் எடுத்து அவித்து அதை பறவைகளுக்கு நீங்கள் உணவாக கொடுக்கலாம். இந்த சிகப்பு துணியை நீங்கள் யாருக்காவது கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நினைத்து அந்த சட்டை துணியை காய வச்ச பிறகு நீங்கள் யாருக்காவது கொடுக்கலாம். அப்படியே தட்டிலேருந்து தூக்கி கொடுக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா
புது துணியை நான் கொடுக்க போகிறேன்னா அந்த புது சிகப்பு துணியில் இந்த துவரம்பருப்பு முழுதையும் மூட்டையாக கட்டி ஒரு 11 ரூபா தட்சணை வெத்தலை பாக்கு வச்சு நேராக கொண்டு போய் கோயிலில் சுவாமியை பார்த்துட்டு அர்ச்சகர் கையில் நீங்கள் கொடுங்க. கண்டிப்பாக அவர்கள் அதை வாங்கி கொள்வார்கள். அவர்களெல்லாம் சுவாமி கூட 24 மணி நேரம் இருக்கிறவங்க, அவங்களுக்கெல்லாம் அந்த பாதிப்பு வராது. அதனால் அவர்கள் அந்த தானத்தை என்ன செய்கிறார்கள், ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த 2 விஷயத்தை மிக அருமையாக செய்யுங்க. ஏன்னா செவ்வாய் அவ்வளவு மங்களமான காரியத்தை தரக்கூடியவன். அதனால தான் இசை மும்மூர்த்திகளில் முத்துசுவாமி தீட்சிதர் மிக அழகாக இந்த அங்காரகனை பற்றி சொல்கின்ற பொழுது, அங்காரகன் ஆச்ரயாமி என்று கீர்த்தனத்திலே மிக அழகாக பாடுகிறார். அங்காரகன் ஆச்ரயாமினா என்ன பொருள்? நலத்தை தருபவன், பக்தர்களுடைய விருப்பங்களை முழுவதுமாக நிறைவேற்றுபவன், எளிமையானவர்களை கை கொடுத்து உடனடியாக தூக்கி விடுபவன் என்று பொருள். அதனால் இந்த அங்காரகனை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள். இவருக்குரிய அந்த அருமையான காயத்ரி மந்திரம் ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரஜோதயாத் என்கின்ற இந்த காயத்ரியை 108 முறை செவ்வாய்க்கிழமை தோறும் சொல்லுங்கள். முடிந்தால் முருகனுடைய நாமத்தை ஓம் சரவண பவ என்கின்ற நாமத்தையும் சொல்லுங்கள். இந்த செவ்வாய்க்கிழமையில் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று உணர்ந்து செயல்பட்டு இந்த பரிகாரங்களோடு கூடிய பூஜை வழிமுறைகளை நீங்கள் செய்தால் உங்கள் வாழ்க்கை என்றைக்குமே நிரந்தரமாக மங்களகரமாக இருக்கும் என்று இந்த வேளையில் இறைவனை முன்னிறுத்தி உங்களிடம் நான் இதை சொல்லி மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே, அதாவது புதன்கிழமைகளுக்கு என்ன சிறப்பு இருக்கிறது என்று அடுத்த பதிவிலே நாம் கண்டிப்பாக பார்க்கலாம் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்புக்கு இறைவனுக்கு நான் நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் வாசுகி மனோகரன். நன்றி, வணக்கம்.